திருமணம் என்னும் நிக்கா பாகம் 7. ஜஸ்மினிடம் மறுநாள் காலை ஜெஸ்ரா அனைத்தையும் கூறினாள். அவளோ முடியாத அத்தை, நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? உங்களால் என்னை பிரிந்திருக்க முடியுமா? என்னாலையும் உங்களை எல்லாரையும் விட்டுட்டு இருக்க முடியாது. இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்து படிக்கிறேன் அத்தை. இங்கேயே நல்ல காலேஜ் இருக்குது. ப்ளீஸ், நான் இங்கேயே இருக்கிறேன். என்னை போக சொல்லாதீங்க அத்தை, எனக்கு பயமாக இருக்கு என்று அழுதாள். இதற்காகத்தான் சொல்கிறேன் நானும் என்றார் ஜெசிரா. புரியாமல் விழித்தாள் ஜஸ்மின். ஆமாம் ஜஸ்மின், உன்னுடைய பயம் உன்னை விட்டு போகணும். நீ இங்கேயே இருந்தால் நடந்ததை நினைத்து வருந்தி கொண்டே இருப்பாய். அதைவிட உன்னுடைய பயமும் உன்னை விட்டு போக வேண்டும். அது ஒன்றும் உனக்கு புதிதான இடம் கிடையாது. சிவகாமி, பார்வதி அம்மா எல்லோரும் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க. அதைவிட கிருஷ்ணா உன்மேல ஒரு தூசு கூட விழாமல் பார்த்துப்பான். கிருஷ்ணா என்றதும் ஒரு வித உணர்வு அவளுக்கு தோன்றியது. ஜமால் அண்ணா ஆசைப்பட்ட மாதிரி நீ சிறந்த ஆசிரியராக விருது வாங்கணும். அதுதான் எனக்கு முக்கியம் என்றார் ஜெசிரா. நீங்கள் சொல்வது சரிதான், ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஜஸ்மின், நீ அங்கே போய் படிப்பது உனக்கும் உன் எதிர்காலத்துக்கும் நல்லது. நாங்களும் உன் கூட வாரோம். உன்னை காலேஜில் சேர்த்துட்டு தான் திரும்புவோம், சரியா? இப்போ தைரியமாக எல்லாத்தையும் எடுத்து வை. இப்போ இருந்து அனைத்தையும் எடுத்து வைத்தால்தான் சரியாக இருக்கும். சகியா அவளுக்கு உதவி செய் என்று கூறி அவள் சென்று விட்டாள். ஜஸ்மினுக்கு ஒன்றுமே புரியவில்லை. யா அல்லா, இது என்ன புது குழப்பம்? வாப்பா, எனக்கு பயமாக இருக்கு. விழிகள் கலங்கி அமர்ந்திருந்தவளிடம், ஜாஸ் மச்சி, நீ கவலைப்படாத. அங்கே உன்னை எல்லோரும் நல்லா பார்த்துப்பாங்க. நேற்று நீ மயங்கி விழுந்த போது கூட கிருஷ்ணா அண்ணா எப்படி பதறினார் தெரியுமா? அவர் தான் உன்னை தூக்கி கொண்டு வந்தார் என்றாள் சகியா. என்னடி சொல்கிற என்று அறிந்தாள் ஜஸ்மின். ஆமாம் மச்சி, நீ வேற கண்ணை திறக்கவே இல்லையா? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. கிருஷ்ணா அண்ணா தான் உன்னை தூக்கிட்டு வந்தார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க எல்லாரும் உன்னை நல்லா பார்த்து